ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து டேட்டா டைப்ஸ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கிற மாதிரி பைத்தான்லேயும் பில்டிங் டேட்டா டைப்ஸ் நிறையா இருக்குது. இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது என்ன மாதிரியான டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அந்த டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டாக இருக்கலாம், இல்லை கேரக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன மாதிரியான டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது டேட்டா டைப் வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பைத்தானில் சில டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இது ஸ்ட்ரிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நியூமரிக் டேட்டா டைப்ஸ். அது பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்னால் இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் ஸ்டோர் பண்ணக்கூடியதான் நம்பர் ஸ்டோர் பண்ணுறோம்னா இந்த 3 வகையான டேட்டா டைப்ஸ் இருக்குது: இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால லிஸ்ட்டு, டியூப்பிள், ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு மேப்பிங் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து டிக்ஷனரி. நெக்ஸ்ட்டு செட் டைப்ஸ் அப்படிங்கிறது 2 இருக்குது: செட் அண்டு ஃப்ரோசன் செட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பூலியன் டைப் அப்படிங்கிறது பூலியன், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில். நெக்ஸ்ட்டு பைனரி டைப்ஸ் அப்படிங்கிறது இல்லை பைட் அரே, மெமரி வியூ. ஸோ இதெல்லாம் தான் பைத்தான் கொடுக்கக்கூடிய பில்டின் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டேட்டா டைப்புடைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால ஒரு வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறப்ப டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் தரணும். நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர், ஃப்ளோட் இதெல்லாம் பார்க்கலாம். இன்டீஜர் வந்து நம்ம தரோம். நம் equal to 10.56 அப்படின்னு தரோம். இப்போ print of num1, print of num2. ஸோ இது வந்து ஃப்ளோட். இப்போ நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிரிண்ட் பண்ண அவுட்புட் எல்லாமே என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இல்லைன்னா டைப் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் மெத்தட் இன் பைத்தான். ஸோ இப்போ டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்து அந்த அவுட்புட் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த அவுட்புட்டோட அந்த வேரியபிள் கொடுத்தோம்னா போதும். நம்1 இப்போ நம்1 கொடுத்தோம்னா ஸோ அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடும் அதுவே. ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட்டு நம்2 நம்ம கொடுத்தோம்னா ஸோ அது வந்து ஃப்ளோட். நம்2ங்கிறது அது வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறது டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிடுது. அதே மாதிரி எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ டேட்டா டைப் என்ன வரணும்னா ஸ்ட்ரிங்னு வரும். ஸோ ஸ்ட்ரிங்னு வருது. ஸோ இப்படி நம்ம வந்து நம்ம என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத டைப் ஆஃப் மெத்தடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இன்டீஜர், ஃப்ளோட், ஒரு ஸ்ட்ரிங் இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லா லாங்குவேஜ்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ் தான். பட் பைத்தானில் மற்ற டேட்டா டைப்பில் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நியூ டேட்டா டைப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது நிறைய இப்போ லிஸ்ட்டு, டியூப்பிள்ஸ், ஒரு டிக்ஷனரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த இன்டீஜர், ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ் மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு டேட்டா டைப். இது வந்து பைத்தானில் வந்து நம்ம மேத்தமேட்டிக்ஸ் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் அது. ஸோ அது பார்த்தோம்னா ஆர்இசிபிள்னு கொடுத்து ஸோ கொடுக்குறோம். நம்ம 1J அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டா அது வந்து J அப்படின்னு கடைசி அந்த மாதிரி இப்படி ஸ்டோர் பண்ணணும். நம்பர் கொடுத்து அது கடைசி J அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் இப்போ நம்ம டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனில் ஸோ ஆர் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டேட்டா டைப் அதுவே காமிச்சிடும். இது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி. இது வந்து மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம போக போக தெரியுது என்ன அப்படின்னு. இது வந்து டெக்ஸ்ட்டு அண்ட் நியூமரிக். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து
சீக்வன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய டைப். அது என்னென்னா லிஸ்ட்டு, டியூப்பிள்ஸ், டிக்ஷனரி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அதை பற்றி பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டுங்கிறது அது வந்து ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது நியூமரிக்காக இருந்தாலும் சரி, நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஸ்டோர் பண்ணலாம் அந்த லிஸ்ட்டில். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன். ஸோ அது வந்து ஆர்டர் அண்ட் சேஞ்சபிள் அப்படின்றாங்க, அண்ட் அலோ டூப்ளிகேட் மெம்பர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பிரேக்கெட் மூலமாக தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஒரு வேரியபிளில். ஸோ இங்கே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரிப் வந்து நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா வேணாம்னா மறுபடியும் நம்ம வந்து அதுக்கு பதில் 100 டேட்டாவை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு தெரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு கலெக்ஷன் அண்ட் ஆர்டர் சேஞ்சபிள் அப்புறம் அலோ டூப்ளிகேட் மெம்பர்ஸ். லிஸ்ட் வந்து ஸ்கொயர் பிரிக்கெட்ஸ் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி டியூப்பிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு டேட்டா டைப். ஸோ அது என்னென்னா அது ஒரு கலெக்ஷன் தான் லிஸ்ட் மாதிரி. இது வந்து ஆர்டர், பட் இது வந்து அன்சேஞ்சபிள். லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம். பட் இது வந்து டியூப்பிள்ஸ் வந்து அன்சேஞ்சபிள். ஒரு ட்ரிப் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது, பட் டெலிட் மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம. அப்புறம் வந்து டியூப்பிள்ஸ் வந்து ரிட்டன் இன் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ், ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் மூலமாக தான் நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், டியூப்பிள்ஸ் வந்து இன் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ். நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து செட். செட்ஸ் அப்படிங்கிறதுனால இது ஒரு அன்ஆர்டர்ட் அண்ட் அன்இண்டெக்ஸ்ட் அப்படின்றாங்க. செட்டுங்கிறது இது ஒரு கலெக்ஷன் தான். லிஸ்ட் டியூப்பிள் மாதிரி செட் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன், அதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து அன்ஆர்டர்ட் அண்ட் அன்இண்டெக்ஸ்ட் அப்படின்றாங்க. அண்ட் செட்ஸ் ஆர் ரிட்டன் கேர்லி ப்ராக்கெட்ஸில் தான் வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி டிக்ஷனரின்னு சொல்லி இன்னொரு டேட்டா டைப் இருக்குது. டிக்ஷனரி அப்படிங்கிறது கீ வேல்யூ அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து அன்ஆர்டர்ட், சேஞ்சபிள் அண்ட் இண்டெக்ஸ்டு, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் டிக்ஷனரிஸும் வந்து கேர்லி ப்ராக்கெட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மட்டும் என்னென்னா கீ அண்ட் வேல்யூஸ் இருக்கும் இதில், டிக்ஷனரியில் மட்டும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற டேட்டா டைப்ஸ் வந்து எக்ஸாம்பிளோட கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம்.